இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரத்தான் நிகழ்ச்சி. குறிப்பாக அதோடைய மோட்டோ வந்து ட்ரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக், போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மோட்டோ வச்சு இத்தனை இளைஞர்கள் மற்றும் பப்ளிக்கை கேதர் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணி கேபேரி இன்ஸ்டியூட்டுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். ட்ரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக் சம்மந்தமாக தொடர்ந்து தமிழக அரசு, தமிழ்நாடு போலீஸ் வந்து தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது அவேர்னஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணிட்டு இருக்கோம். நேற்று கூட கோயம்புத்தூர் காவல்துறை 34 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகமான அளவு கஞ்சா போதைப் பொருளை வந்து பறிமுதல் செஞ்சுருக்கோம் இந்த வருஷம். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் நம்ம நடத்தும் போது, அதே நேரத்தில் கோயம்புத்தூர் நமக்கு தெரியும் அதிகமான கல்லூரிகள் இருக்க ஒரு முக்கியமான மாவட்டம். ஸோ தொடர்ந்து கல்லூரி மாணவர்களே விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். த்ரூ வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், மேரத்தனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நடைபெறும். தெரியும், ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூரில் பல்வேறு முறையில் நம்ம வந்து இந்த போதைப் பொருள் அதிகமாக புழக்கமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ், அதில் வந்து தங்கிக்கூடிய மாணவர்களுக்கு பேரில் தங்கிக்கூடிய சில பேர் வந்து நம்ம தொடர்ந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க மேலே வழக்குகள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை தொடர்ந்து. கபடியில் ரிலேட்டடாக எவ்வளோ ஆர்வம் இருக்குது ரொம்பவுமே. ஏன்னா அப்கமிங் பிளேயர்ஸ் வந்து வரக்கூடிய பிளேயர்ஸுமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து குறைஞ்சது ஒரு 500 டீம் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து கபடி மேலேயும் சரி, எல்லா கேம்ஸ் மேலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மேலே ஒரு கிரிக்கெட் இல்லாமல் அது மேலே வந்து எல்லா கேம்ஸுமே வந்து மேலே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்கமிங் எல்லா சாம்பியனும் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து. ஸோ யாரும் இது சொல்ல வேண்டியதில்லை, கபடி மேலேயும் அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வருது. மேலே போக முடியும், அதனால சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்குண்டா அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கான இன்ஸ்டியூட் ஏதாவது அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். கவர்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது. இன்னுமே அட்வான்ஸ் டெக்னிக்காக என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒலிம்பிக் தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி SDAT ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில். இன்னுமே வந்து இண்டிவிஜுவலாக ஒலிம்பிக் போகக்கூடிய ட்ரைனிங் சென்டர் வந்து தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட இருக்கும். காலை வணக்கம். இந்த மராத்தான் 8 ஆண்டுகள் முடித்து இது 9வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டார்கள். SP ஐயா அவர்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ட்ரக்கை பற்றி எப்படி இதெல்லாம் ட்ரக்கில் எந்தெந்த வருது, எங்கள் ஸ்கூலில் ஆரம்பித்து அது பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க அத்தனை பேரும் கலந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. இதில் கலந்துட்ட அத்தனை பேர்த்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.